ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம காவேரி வந்துட்டு அவங்க வீட்டில் தோசை சாப்பிட்டுக்கிட்டே நல்லா வந்து ரீல் சுற்றிட்டு இருக்காங்க. நேற்று அப்படியே அவர் வந்து போஸ்டரை பார்த்துட்டு வந்து என்னை அப்படியே புகழ்கிறாரு. போஸ்டரில் இவ்வளோ நான் அழகாக இருக்கேன்னா அப்படிங்கிற மாதிரிலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வெளியே போகிறப்பெல்லாம் அவ்வளோ பேரும் சார் நீங்களா அழகாக இருக்கீங்க சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களாம். நிறைய பேர் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினாங்களாம், செல்ஃபி எடுத்தாங்களாம் அப்படிங்கிற மாதிரிலாம். இதெல்லாம் அப்படியே கேட்டு அப்படியா நான் கூட என்னமோ நினச்சேன், தம்பி விஜய் தம்பி எதுவும் சத்தம் போடுவாருங்களோன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் காவேரியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து கங்கா இருந்துட்டு உண்மையை சொல்லடி, நிஜமாவே வந்து உன் வீட்டுக்காரர் உன்னை எதுவும் கேட்கலையா அப்படிங்கிறப்ப நிஜமாக தான்க்கா சொல்கிறேன், அவர் அப்படிலாம் எதுவுமே எடுத்துக்கல, நான் தான் சொல்கிறேன்ல நேற்று என்னை உள்ள ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே நினச்சிக்கிறாங்க. நம்ம வாங்கின திட்டு நமக்கு தானே தெரியும், நான் போதும் என்னை புகழ்ந்தது போதும்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம குமரன் இருந்துட்டு இது தெரிஞ்சிருந்தா நான் 1000 போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இதை ஓட்டினதுக்கே இவ்வளோ பேச்சு, இன்னும் அது வேறையா அப்படிங்கிற மாதிரி காவேரி நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா திருப்பி நம்ம விஜய் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. என்னை கேட்காம நீ எப்படி செய்யலாம், எனக்கு எவ்வளோ அவமானமாக போச்சு தெரியுமா அப்படின்னு திருப்பி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே நாளைக்குள்ளே எல்லாத்தையும் போஸ்டரும் எடுத்துடணும்னு, நான் தான் ஓகே சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் வச்சு என்னை திட்டிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் நீ பண்ணது எனக்கு பிடிக்கல, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன், அங்கே மட்டும் யாராவது என்னை கேட்கட்டும் அப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களை யாரும் கேட்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பின்னாடியே போகிறாங்க. பார்க்கலாம் ஆஃபீஸில் என்ன கலவரம் நடக்க போகுதுன்னு.